எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு மறுபடியும் வாசிக்க போகிறோம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. வான மண்டலத்தினுடைய ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நீங்கள் அவைகளை எதிர்க்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அப்படின்னு சொல்லி அதை எதிர்ப்பதற்கு நம்ம முதல்ல ஆயத்தமாகணும். யுத்தம் செய்வதற்கு முன்பதாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் நேற்று உங்களோடு பேசினேன். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு யுத்தத்தை செய்வதற்காகத்தான் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படி என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன், மாம்சத்தோடு அல்ல நம்முடைய போராட்டங்கள். நம்முடைய போராட்டங்கள், நாம் பண்ணுகிற யுத்தம் மாம்சத்தோடு உள்ள யுத்தம் அல்ல, அது ஆவியின்படி இருக்கிற யுத்தங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆவிகளில், தேவனுடைய ஜனத்தை தன் பக்கமாக வசமாக்கி கொண்டிருக்கிற ஆவிகளில், தேவனுடைய ஜனத்தின் நன்மைகளை தங்களுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்க கூடாதபடி போராடுகிற ஒரு ஆவியைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, தந்திரமுள்ள ஆவிகளை எதிர்த்து நிற்க அப்படிங்கிறார். என்ன ஆவி? தந்திரமுள்ள ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு யுத்தத்தை செய்ய போகிறோம். எந்த ஆவியோடு? தந்திர ஆவிகளோடு யுத்தம் செய்ய போகிறோம். நான் சொன்னேன், ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலே, ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி மறைந்திருக்கிறது. அந்த ஆவிகள் தான் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. அந்த ஆவியை ஜெயிப்பதற்கும் அதை எதிர்ப்பதற்கும் தான் பலனை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்ம எதை எதிர்க்க போகிறோம் தெரியுமா? தந்திரமான ஆவியை நம்ம எதிர்க்க போகிறோம். நன்றை கவனிங்கள். இன்றைய ஜெபம், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிரதானமான ஒரு காரியம், தந்திர ஆவிகளை ஜெயிக்க வேண்டும். அதோடு நம்ம இன்னைக்கு யுத்தம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுவார். 2 கொரிந்தியர் 2:11 சொல்றாரு. 2 கொரிந்தியர், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆசனத்துக்கு பின்னால தான் இருக்காது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி போராடுகிறான் தெரியுமா? தந்திரமா போராடுகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய சபைக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஜனத்திற்கு விரோதமாய் இந்த கடைசி காலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். அவன் நமக்கு விரோதமாக தந்திரமாக செயல்படுறான். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக தந்திரமாக செயல்படுறான். ஊழியத்துக்கு விரோதமாக தந்திரமாக செயல்படுகிறான். ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் தந்திரமாக செயல்படுகிறான். இது அவனுடைய தந்திர செயல்கள் என்பதை நம்ம கண்டுபிடித்து விட்டோம் என்றால் நாம் அதற்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் மிக தந்திரமாக அவன் வேலை செய்கிறான். அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம், அவனுடைய அருமையானவர்களை எண்ணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு நெருங்கி நிற்க கூடாதபடி உடைக்க வேண்டும். அது அவனுடைய தந்திரம். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்க வேண்டும். அது அவனுடைய தந்திரம். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடன்படிக்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். அது அவனுடைய தந்திரம். நீங்கள் ஆண்டவரோட பேசக்கூடாது, கர்த்தர் உங்கள் கூட பேசக்கூடாது, அதுக்கு இடையில ஒரு தடையை வைக்கணும். அது அவனுடைய தந்திரம். இது பிசாசுனுடைய தந்திரம். இது தந்திரமாக செயல்படுகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க.
சரி, எப்படி தந்திரமா செயல்படுறா பாருங்க. நமக்கு தெரிந்த பகுதி தான். நம்ம கடைசியில் எதற்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். ஏதேனில் தந்திரமாய் இந்த ஆவி செயல்பட்டது. ஏதேனில் செயல்படுறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சர்ப்பமானது சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று நம்ம படிக்கிறோம். எல்லா ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? தந்திரம் உள்ளதாய் இருந்தது. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஏதென்கிற தோட்டத்தில் கர்த்தர் வைக்கிறார். தோட்டம் உருவாக்கப்பட்டது, தோட்டத்தில் விருட்சங்கள் உருவாக்கப்பட்டது, மரங்கள் கனிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவனை கொண்டு போய் விடுறாரு இந்த தோட்டத்துக்குள்ளே. ஆதாம கர்த்தர் கொண்டு போய் விடும்போது சொல்கிறார், எப்பா உனக்கு எல்லா தேவையும் இந்த தோட்டத்தில் இருக்குது, இந்த ஏதேனில் இருக்குது, எல்லாம் நீ சாப்பிடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் நீ பறித்து சாப்பிட்டிக்க, ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருட்சத்தின் கனி நான் வச்சிருக்கிறேன், அதை மட்டும் நீ என்ன செய்யாத, பறிக்காதப்பா, சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு விட்டுட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, இதுக்கு பின்னால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது என்னன்னு நம்ம பார்த்துருவோமே நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அங்கேத்தான் நம்ம விழுந்துடுறோம். அவர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையை கனப்படுத்தி அந்த வார்த்தையின் மேலே ஒரு பயம் நமக்கு இருக்குன்னா நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கொள்கிறோம். அப்போது ஒரு தோட்டத்திற்குள்ளே அனுப்பி எல்லாவற்றையும் புசித்து கொள்ளலாம், எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யாத, புசிக்காதப்பா அப்படின்னு ஒரு கட்டளையும் கொடுத்து அந்த தோட்டத்திற்குள்ளே ஆதாம கர்த்தர் விடுறார். அதுக்கப்புறம் தான் எல்லா மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஆதாம் என்ன செய்கிறான், பேர்லாம் வைக்கிறான். அவன் சொல்கிற பேர் தான் எல்லா பேரெல்லாம் வச்சாச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாம் இவன் தான் பேர் வச்சானப்பா, எல்லா காரியமும் நல்லா தானே இருக்குது, ஆனால் இவன் தனிமையாக இருக்கிறானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு தான் நடந்திருக்கும். இவன் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது, இவன் மட்டும் தனிமையாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு ஜோடி இல்லையே அப்படின்னு ஆதாம் கேட்கல. நான் இந்த தோட்டத்தில் எல்லாம் ஜோடி ஜோடியாக போகிறத பார்க்குறேன், ஆனால் நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறேன், ஆண்டவரே எனக்கும் ஒரு ஜோடி தரப்படாதா அப்படின்னு கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஒரு ஜோடியை கொடுப்போம் அப்படின்னு தான் ஆண்டவர் நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏவாளை கொடுக்குறாரு. அப்போது இப்போ என்ன நடக்குன்னா, இந்த தோற்றத்திற்குள்ளே எவ்வளவு மகிமையான காரியங்கள், இவர்கள் 2 பேரும் தேவனுடைய காரியங்களை, தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிறார்கள், தேவனுடைய வல்லமையை தரித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தபடியினாலே அவன் டைரக்டாக எங்கே தான் வர்றான், ஏவாளிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆண்டவர் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை எல்லாம் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? நல்லா கவனிங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் புசிக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா? இதான் போட்டு வாங்கிறதுங்கிறது. இப்படி சொன்னோடனே இந்த அம்மா பதிலுக்கு சொல்லுது, அப்படி அல்ல. எப்போ ஒரு காரியத்துக்கு அப்படி அல்லன்னு நம்ம பேசுகிறோமோ அப்போவுமே விழுந்துட்டோன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, அப்போவுமே சொல்லியிருந்திருக்கணும். அவர் சொன்னா என்ன, அவர் சொல்லலைன்னா என்ன, அது தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு. எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சொல்ல நாங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம், உனக்கு என்னடா வேலை அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. இந்த அம்மா அழகாக கதையை அவுத்து விடுது. அப்படிலாம் சொல்லலை. இதை இந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு அவன் பிடிச்சிக்கிட்டான். அப்போ பிரச்சனை இதில் தான் இருக்கு, இதை பிடிச்சா எல்லாம் சரியாயிரும். மறுபடியும் அவன் பதில் சொல்லுகிறான். என்ன பதில் சொல்லுகிறான்? அப்படி அல்ல. அதே அப்படி சொல்கிறான், அப்படி அல்ல. அப்படின்னா நீங்கள் இதை பறித்து சாப்பிட்டுச்சுன்னா தேவர்களை போல் என்ன செஞ்சிருவீங்க, மாறி விடுவீர்கள். நன்றை கவனிங்கள், அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறபடினாலே எதை பேசினால், எதை சொன்னால் அவர்கள் விழுவார்கள், எதை காண்பித்தால் அவர்கள் விழுவார்கள், எதை அவரிடத்தில் சொன்னால் அவர்கள் அதற்கு உடன்பட்டு விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் தந்திரம் உள்ளவன். பல நேரங்களில் அவன் பேசுகிறது அழகாக இருக்கும், அவன் சொல்லுகிறது அழகாக இருக்கும், ஆனால் அதற்குள் விஷம் இருக்கு என்று நமக்கு தெரியாது.
பல நேரங்களில் அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே பாவம் பிரவேசித்தது. நான் சொல்கிறேன், அந்த ஏதேன்ல நடக்கிற காரியங்களை பாருங்க, வஞ்சித்து விட்டான். அதனால தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும் பொழுது அவன் தந்திரமாய் ஏவாளை என்ன செய்தான், வஞ்சித்தான் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த வசனம் கூட படிங்களேன், படிங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. போதும். எப்படி வஞ்சித்தானா? இன்னைக்கு சொல்லுகிறேன், இவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனும் இருக்கிற உறவை உடைக்கணும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு விஷயத்தை அவன் பேசுவான். அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு காரியத்தை அவன் பேசுவான். நன்றை கவனிக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய முகத்தை தரிசிக்காமல், தேவனுடைய முகத்தை சந்திக்காமல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் இருப்பது அவனுடைய விருப்பம். அதனால என்ன வேணுமானாலும் அவன் பேசுவான். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அன்றைக்கு தேவனோடு இருந்தவன், அன்றைக்கு தேவனோடு வாழ்ந்தவன், அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், அன்றைக்கு தேவ சாயலிலே அவன் இருந்தவன். ஏன்னா அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார், தமது சாயலின்படி உருவாக்கி இருக்கிறார். ஆனா இவன் சொல்லுகிறான், இல்ல நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். எங்க கை வைக்கிறான் தெரியுமா? அழகுல கை வைக்கிறான். மாறிடுவீங்க, ஸ்டைல் மாறிடும், உங்க அழகு மாறும். இந்த பழம் மட்டும் பறித்து புசிச்சிட்டிங்கன்னா உங்கள் அழகு என்ன செஞ்சிடும், மாறிடும். ஒருவேளை எங்கேயோ ஒரு தேசத்துலேருந்து இப்படி ஒரு பழம் வருதுன்னு வைங்களேன், இந்த பழத்தை சாப்பிட்டா கலர் கொடுக்குமா, கருப்பானவங்க கூட என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் கலர் ஆகிடுவாங்களாம், முகம் பளபளன்னு இருக்குமா, பப்பாளி பழம் மாதிரி அப்படின்னு ஒரு விளம்பரம் ஏதோ ஒரு பழத்துக்கு வந்தால் நம்ம ஆட்கள் அங்கத்தான் போய் நிற்பாங்க. அது உள்ள என்ன இருக்குது, அதை சாப்பிட்டா விஷமா இல்லை அதில் ஏதாவது நமக்கு நன்மை இருக்கா கேட்குறதே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில், ஒரு காலத்தில் எல்லா பழமும் இருந்துச்சு, அன்றைக்கி யாரும் அதை கண்டுக்கல. இப்போ அதை விற்கிறதுக்கு ஒரு தந்திரமாக ஒரு காரியத்தை போட்டான். எந்த பழத்தை சாப்பிட்டாலும் சுகருக்கு நல்லது. அல்லேலூயா. எந்த பழத்தை சாப்பிட்டாலும், நீங்கள் வேணால் காய்கறி கடையில் போங்க, சொல்லுவாங்க, சார் இதை சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு நல்லது சார். அப்படியா? அடுத்து இதை எடுத்து காட்டுங்க சார், இதுவும் சுகருக்கு நல்லது சார். அங்கே வச்சிருக்கிற 10 வகையான பழங்களை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன, சுகருக்கு நல்லது. இப்படியே சொல்லி சொல்லி அவன் விஷம் அடித்து அவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், நல்லது நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் வாங்கி புசிச்சிட்டு 450 550 ஏறி போய் நிற்கு. கவனிங்க, அவன் சொல்றான் தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்டவன், அதாவது தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவன். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சாயலை விட இந்த உலகத்தில் என்னங்க அழகு இருக்கு? தேவ பிரசன்னத்தை விட இந்த உலகத்தில் எப்படிங்க அழகு இருக்கிறது? வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. அங்கே ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் இல்லை. இயேசுவை நோக்கி பார்த்தாக முகங்கள் என்ன செய்தது, பிரகாசித்த. இந்த விளம்பரம் யாரும் கொடுக்க மாட்டேங்காங்களே, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ தேவ பிரசன்னத்திற்குள்ளே இருக்கும் பொழுது பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இயேசு ஜெபம் பண்ணுறது கூட்டிகிட்டு போகிறார். இவன் நல்லா தூங்குவான ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போனார். எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது கூட்டிகிட்டு போனால் அங்கெல்லாம் பேதுரு என்ன செய்யிருக்கிறான், தூங்கியிருக்கான். தூங்குற ஆளையும் கர்த்தர் சேர்த்துக்கிடுவார், நம்மளிலும் சிலரை அவங்களையும் கர்த்தர் விட மாட்டான். அவங்களும் ஆண்டவருக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட்டிகிட்டு போகிற ஆண்டவருக்கு தெரியும், பரவாயில்ல வரட்டும். ஆனால் அங்கே போய் பார்த்தா இயேசு ஜெபிக்கிறதை பார்த்த உடனே அவனால் இருக்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகும் பொழுது அங்கே அவன் பார்க்கிற ஒரு விஷயம், அவருடைய முகம் அப்படியே பிரகாசம் அடைகிறத பார்க்குறான், அவருடைய வஸ்திரத்தை பார்க்குறான், மகிமையினால் நிரம்பி இருக்குது. இவ்வளவு நாளும் பார்க்காத ஒன்றை அந்த பேதுரு பார்த்தபோது சொல்லுகிறான், என்ன ரகசியம் இது, என்ன மகிமை இது, நாம் இங்கே இருப்பது நல்லது அப்படிங்கிறான். அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவங்க, தேவ வல்லமை அனுபவித்தவங்க, ஐயோ முடிக்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஜபம் இருக்காதா, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஜபம் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஒன்றுமே உணராமல் இருக்காங்க பாருங்க, இவங்க அடிக்கடி வாட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
இன்னும் முடிக்கலையே. வழக்கமாக செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு முடிஞ்சிருமே, அது வழக்கமாக, இது ஸ்பெஷல். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இது எப்போ முடியும், இந்த இப்போ திடீர்னு எழும்பி போனால் நல்லா இருக்காதே, அப்போ சீக்கிரம் முடிஞ்சால் நல்லா இருக்குமே. இந்த மைண்ட் செட்லாம் எப்போ வருதுன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு உள்ள காரியத்தில் நம்ம ஒரு வெறுமையான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நமக்கு இப்படிலாம் யோசனை வரும். சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், எழும்பி போனால் நல்லாயிருக்கும், தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, ஸ்தோத்திரம். அடிக்கடி நம்மளை கிளப்பி விடுறதே அவன் தான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்க விட மாட்டான், வசனத்தை கேட்க விட மாட்டான். நம்ம சபை எவ்வளவோ பரவாயில்லை. நான் போகிற இடங்களெல்லாம் உங்களை நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் பெருமையாகவே சொல்லுவேன். வேணா ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். இப்படி இருக்கிற பிள்ளை கூட அப்படியே இருப்பான் முடிகிற வரைக்கும். அவனுக்கு தாகம் வராது, கர்த்தருக்கு அவனுக்கு வெளியே போகணுங்கிற எண்ணம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு இருக்குது. சில இடங்கள்லாம் பிரசங்கம் பண்ண போனால் என்ற தெய்வமே பாருங்கள், ஐயோ ஒரே போக்குவரத்துமாக தான் இருக்கும். ஒரு கூட்டம் அப்படியே போகும், அது வந்த உடனே அடுத்த கூட்டம் போகும். நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நானும் இருமத்தான் செய்வேன், தண்ணி இருக்கான்னு பார்ப்பேன், ஒன்றும் நமக்கு இருக்காது. ஆனாலும் 1.5 மணி நேரம் நம்ம அழகாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாட்டில் உள்ள ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாட்டில் குடித்தா 3 பாயிண்ட்டுக்கு 3 பாட்டில். அப்புறம் அது உள்ளே உட்கார விடுமா? எங்கே போனோம் எப்படி போனோம் அப்படின்னே தேடும் பாருங்க, அப்படியே தேடும். அப்போது தேவ பிரசன்னத்துக்குள்ளே, தேவ சமூகத்துக்குள்ளே ஒரு மனமாக தேவ வார்த்தையை கேட்க முடியாது. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம் பாருங்க. இதை விட அழகு, இதை விட மகிமை, இதை விட சந்தோஷம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அந்த பிரசன்னத்தை, தேவனோடு உள்ள உறவை உடைக்கிறதா அவனுடைய தந்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு உள்ள உறவை அவன் உடைச்சிக்கிட்டே இருக்கான் தந்திரமாக. ஏன் இப்படிலாம் ஜெபத்துக்கு போய் தான் ஜெபம் பண்ணணுமா? போய் தான் வசனத்தை கேட்கணுமா? அது என்ன 7 நாள் யுத்த ஜெபம்? அது வீட்டில் படுத்து கிடந்தே நம்ம பண்ணலாமே, அது எக்ஸசைஸு. அது நம்ம வீட்டிலே இருந்து நம்ம செய்யலாமே. அது என்ன டெய்லி ஜெபத்துக்கு போய் அங்கே போய் தான், அந்த ஜெபத்தில் போய் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணுமா? ஐயோ நீ வீட்டில் இருமாஹா, வீட்டிலே இரு, உனக்கு இல்லாதா அப்படி சப்பாத்தி 2 உருட்டிக்கலாம், அப்படி வசனத்தை கேட்டுக்கலாம், குழம்பா வச்சுக்கலாம், அப்படியே வசனத்தை கேட்டுக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் அதில் வராது, ஒரு ஆசீர்வாதம் வராது. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத உடைக்கிறதான் அவனுக்கு வேலை. அவன் தந்திரமாக செயல்படுவான். என்ன எப்போ பார்த்தாலும் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வீட்டில் வேறு வேலையே இல்லையா? குடும்பத்தை கவனிக்கிற வேறு வேலையே இல்லையா? அப்படியெல்லாம் பேசுவான் பாருங்க. இது அவனுடைய தந்திரம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோட இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆண்டவரோட இருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? தேவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அவருடைய முக சாயலை பார்க்கறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம எதுக்கு இயங்குகிறோம், எதுக்கு நம்ம விரும்புகிறோம்? ஆண்டவரே நீங்கள் பேச மாட்டீரா? உங்கள் சத்தத்தை கேட்க மாட்டோமா? உங்கள் மகிமையை பார்க்க மாட்டோமா? உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க மாட்டோமா? அப்படின்னு தானே ஓடி வருகிறோம். அவன் தந்திரமாய் அதை உடைக்கிறான். தேவனோடு உள்ள உறவை உடைக்கிறான், தேவனோடு உள்ள உடன்படிக்கையை உடைக்கிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை அவன் உடைக்கிறவனாக இருப்பானேயானால் இன்றைக்கு நம்முடைய யுத்தம் அதோடு தான் இருக்க போகிறது. ஆமென். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க இன்றைக்கு ஆவியானவர் பலன் கொடுக்க போகிறார். எனக்கு தேவன் கொடுத்த ஐக்கியத்தை நான் உடைக்க நான் விரும்பலை. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழக்க நான் விரும்பலை. தேவனோடு உள்ள உறவை நான் இழக்க நான் விரும்பலை. அதை நான் திரும்பவும் புதுப்பிக்கத்தான் நான் விரும்புகிறேன். ஆமென். அப்போ பாருங்க, இப்போ பாவம் செஞ்சிட்டாங்க. அந்த அம்மா பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்த்துருக்கா, நல்லா தான் இருந்திருக்கு. அவளுக்குள்ள ஒரு ஆசைன்னா, என் கணவனுக்கும் கொஞ்சம் கொடுப்போமே. பாவம் மனுஷன், அவர் தானே முதல்ல வந்தார், நான் தானே 2வது வந்தேன், அதனால் அந்த ஆளுக்கும் கொஞ்சம் கொடுத்தா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குமேன்னு அந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து அவராவது யோசித்துருக்கணுமே. அந்த மனுஷனும் பாருங்கள், மனைவி மேல் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். ஏன்னா இந்த விழாவிலிருந்து எலும்பில் இருந்து எடுத்து மனைவியை கொடுத்தோன்னு நீங்கள் 2 பேரும் இணைந்திருப்பீர்கள், இசைந்திருப்பீர்கள். அப்போ ஒரே சரீரம் ஆயிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறார், மனைவி கொடுக்குறத அன்பாக வாங்கி சாப்பிட்றார். அப்போ மாதிரி இது எங்கேருந்துமா வந்துச்சு, இது யார் கொடுத்தா, இது எங்கே பறிச்சிட்டு வந்த? ஏன்னா ஆண்டவர் சொன்னது யார்கிட்ட தான்? ஆதாம் கிட்ட.
அந்த மனுஷனாவது சொல்லியிருக்கணும், ஏம்மா பார்த்துக்க, எவனாவது வந்து பேசுவான், எவனாவது எதையாவது சொன்னானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆதாம் இந்த காரியங்களை சொன்னானா என்னமோ தெரியல, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து சொல்கிற, பார்த்தேன், பறித்தேன், புசித்தேன், உனக்கும் கொடுத்தேன். முடிஞ்சிச்சா? இப்போ சொல்கிறாரு, கீழ்ப்படியவில்லை, நீங்கள் சட்டத்தை மீறிட்டீங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, முதல்ல சொன்னார், இதை பறித்து சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவாய் அப்படின்னாரு. எதை குறித்து சொன்னார்? ஆத்தும மரணத்தை குறித்து சொன்னார். ஆத்துமா செத்து போகும் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அதற்கு பிற்பாடு தான் சொன்னார், நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்புவாங்கினார். அப்போ முதல் எந்த மரணத்தை சொன்னார்? ஆத்தும மரணம். அப்போ முதல்ல தேவனோடு உள்ள உறவு, தொடர்பு அருமையானவர்களை தடை செய்யப்படும் பொழுது ஆத்துமா செத்து போகுது, ஆத்துமாவில் மரணம் வந்துடுது. அப்போ உள்ளான மனுஷனும் செத்து போயிடுறான், உள்ளான மனுஷனும் செத்து போயிடுறான். நல்லா கவனிங்க. எப்போ இந்த உள்ளான மனுஷன் செத்து போகிறானோ புறம்பான மனுஷன் பலவீனமாய் மாறிவிடுகிறான். அப்போது இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே என்னத்துக்கு ஜெபத்துக்கு போகணும், எதுக்கு ஆண்டவர் கொடுக்கணும், எதுக்கு ஊழியம் செய்யணும், எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சரீரம் சொல்லுமா, நீ சொன்னது கரெக்டு தான், உடம்பும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இடுப்பும் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது, கண்ணு 2 நாளாக எரிச்சலாக தான் இருக்குது, ஓவராக டிவி பார்த்தீங்களா என்னமோ தெரியல, தோத்துரு எரிச்சலாக தான் இருக்குது, கை காலெலாம் உளைச்சலாக தான் இருக்குது, ஒரே அசதியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூங்கணும் போல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது, தோத்துரு தூங்கணும் போல் இருக்குது. இதெல்லாம் எப்போ வரும்? இந்த ஆத்துமாவில் சாவு, மரணம் வரும் பொழுது இந்த சரீரம் அதுக்கு இணைஞ்சு போயிடுது. அதனால தான் நம்மளால் ஜெபிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, மகிமையை பார்க்க முடியல, தேவ திட்டத்தை அறிய முடியல. இது எல்லா காரியங்களுக்கும் தடையாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற, தேவனுடைய ஐக்கியத்தை உடைத்து நிற்கிற, ஆமென், தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற அந்த தந்திர ஆவிகளுக்கு விரோதமாய் இன்றைக்கு யுத்தம் செய்து நாம் இன்றைக்கு ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தொடர்பு, தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து வைத்திருக்கிறான். அதனால தான் சொல்கிறோம், எனக்கு ஜெபம் பண்ண முடியல, முன்னால் ஆராதிக்க முடியல, கண்ணை மூடினாலே இருட்டாக தெரியுது. கரெக்டு தான், எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். கண்ணை முன்னா எப்படி தான் தெரியுது? இருட்டாக தெரியுது. கண்ணை திறந்தா வெளிச்சமாக தெரியுது. ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்று மூடணும், இல்லைன்னா திறக்கணும். ரெண்டுமே பிரச்சனைனா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? கவனிங்க. இன்றைக்கி சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் தந்திரமாக நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தரோடு உள்ள உறவை துண்டித்து வச்சுருக்கிறான். இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம், அந்த ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறோம். சொல்லுங்கள், மறுபடியும் கர்த்தரோடு நான் பேசுவேன், மறுபடியும் நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வேன், மறுபடியும் ஆண்டவருடைய வல்லமை உணர்வேன், மறுபடியும் தேவனோடு நான் பேசுவேன், தேவ திட்டத்தை அறிவேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் ஆண்டவருடைய கையில் என்ன ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கள். குடும்பங்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிறான், பிள்ளைகளுக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிறான், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிறான். அநேக நேரத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாமல் உணர்ந்து விடுகிறோம். இன்னொரு சம்பவம் சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யோசுவாவின் நாட்களில் ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. சத்துருக்கள் எழும்பி யுத்தம் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறதற்கு ரெடியா இருக்கிற காலகட்டங்களில் அங்கே கிபியோனியர்கள் அதை கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள்? தந்திரமாய் யோசுவாவினிடத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் அதை 4ஆம் வசனத்தில் முதல் படிங்க. 4ஆம் வசனம். தந்திரமாக யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளைப் போல காண்பித்து, சரி, இதை நான் சொல்லிட்டு வர பாருங்க. யோசுவா ஒரு பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிற நேரத்தில் எதிரிகளின் கூட்டத்தில் இருந்து ஒரு குரூப்பு இவனிடத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்களும் உங்களை சேர்ந்தவங்க தான், ஆனால் நாங்கள் தூரத்தில் இருந்தோம்,
நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவர் உங்களுக்காக பயங்கரமான காரியங்கள் எல்லாம் யுத்தத்தில் செய்கிறாரு. எரிகோவில் நடந்துச்சு, ஆயில நடந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஒரு குரூப்பு தந்திரமா தேவ மனுஷனிடத்தில் வர்றாங்க. ஆனால் இவன் எதிராளி. ஆனால் இவன் பாருங்க, மற்ற கூட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி வர்றான், இவன் நம்ம இருக்கிறது போல வந்தால் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி எப்படி வர்றாங்க, கையில் ஒரு பழைய பைய வச்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் திராட்சரச துருத்தி பழசை எடுத்துக்கிட்டாங்களாம். அப்புறம் பழைய செருப்பு, பழுது பார்க்கப்பட்ட செருப்பு, அப்புறம் பழைய வஸ்திரம், அப்புறம் பூசணம் புழுத்த அப்பம். எல்லாரும் பைபிள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அருமையானவர்களே தந்திரமாக வர்றாங்க. சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம், நாங்கள் புறப்படும் போது இந்த அப்பத்தை சூடாக தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் ரொம்ப தூரம் நாங்கள் பிரயாணப்பட்டு வந்ததுனால அப்போ என்ன செஞ்சுட்டு பூசணம் புழுத்துட்டு அப்படின்னு இப்போ யோசுவாவின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தந்திரமாக. நல்லா கவனிங்க, வேஷம் போட்டு லூசு மாதிரி அப்படி இந்த குரூப்பு தேவ மனுஷனிடத்தில் வந்து நம்ம சமாதானம் பண்ணிக்கிடுவோம், உடன்படிக்கை நானும் உங்கள் ஆட்கள் தான், யுத்தம் வரும்பொழுது எங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது, எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், அப்போ ஒரு சமாதானம் பண்ணுவோமா, ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டபோது இந்த யோசுவா பாருங்க, என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குற மனுஷன், என்ன வேணாலும் ஆண்டவரே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குற மனுஷன், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு யுத்த களத்தில் இறங்குற மனுஷன். அதில் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அந்த பூசணம் புழுத்ததை சிறிதை வாங்கி கொண்டார்கள். ஆமென். நல்ல கவனிங்க, அந்த வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்த்தருடைய வாக்கை கேளாமல். இப்படி ஒரு குரூப்பு வந்திருக்குத, ஒரு மாதிரியாக வந்திருக்கான். அவனை பார்க்கும்போதே தெரியண்டாமா, தோத்துரும் பழைய வஸ்திரங்களை போட்டுட்டு செருப்பை தச்சு வேற போட்டிருக்கான் பாருங்க, பழைய துருத்தி எடுத்துக்கிட்டு இப்படி வந்திருக்கானுங்களே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்த அப்பத்தில் கொஞ்சம் என்ன செஞ்சாங்களாம், எடுத்துக்கிட்டாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் முக்கியமாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கை கேளாமல். நன்றாய் கவனியுங்கள், யோசுவா செய்த தவறு என்ன? தேவனிடத்தில் போய் கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரே ஒரு குரூப் வந்திருக்குது, ஆண்டவரே இவங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல, இவங்க யாருங்கிறது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாமா? நான் சொல்லுகிறேன், சில காரியத்தை உடன்படும்படிக்கு வரும்பொழுது எதையும் யோசிக்காமல் நாம் உடன்படிக்கை பண்ணி விடுகிறோம். பல நேரங்களில் இது தேவனுக்கு சித்தம் தானா, இது தேவன் அனுமதித்ததா, இது தேவனால் கொண்டு வந்ததா, இது தேவன் விரும்பினதா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கறது இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கறது இல்லை. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒருத்தங்க உங்கள் கூட சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் உடனே சூப்பர் வெரி குட் செஞ்சிருவோம் அப்படின்னு இல்லை, வெயிட் பண்ணு, ஒரு 7 நாள் ஜெபம் நடக்கு, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், கர்த்தர் சொன்னார்னா செய்வோம், இல்லைனா வேண்டாம். ஆமென். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து சில ஆபத்திலிருந்து தப்பிடுவோம். நமக்குடைய பார்வையிலே அது நல்லதாக தோணுது, நம்முடைய பார்வையிலே அது ஆசீர்வாதமாக தோணுது, எதையும் யோசிக்காமல் உடன்பட்டு விடுகிறோம், அதற்குள்ளே கடந்து போய் விடுகிறோம். நான் சொல்கிறேன், இதான் தந்திரமாக உள்ள வரான். உங்கள் ஆசீர்வாதத்தை அழிக்கணும்னு அவன் நினைக்கிறான், உங்கள் நன்மையை அழிக்கணும்னு நினைக்கிறான், உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க விடாமல் நினைக்கிறான், தந்திரமாக வரான், நல்லது செய்கிறது போல வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களை விட அவனுக்கு திட்டம் நிறைய தெரியும், அவன் நிறைய திட்டத்தை வச்சிருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், வெயிட் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு சொன்னால் செய்வோம், இல்லைன்னா விட்டுருவோம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இழப்பை சந்திச்சு அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஏன்னா அவன் தந்திரமா நமக்குள்ள வருகிறான். கொஞ்ச நாளா ஒரு குரூப் இப்படியே இருந்தாங்க. அது என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும்.
நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா மாட்டினீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இது எப்படி இவருக்கு தெரியும்? நம்ம கொடுத்துட்டு வெளியே சொல்ல முடியாமல் செபக்குறிப்பை பேர் எழுதாமல் வேற எழுதி போட்டிருக்கோம் கடன் பிரச்சனைன்னு. இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? அல்லேலூயா. கவனிக்கணும். என்கிட்டையும் ஒருத்தன் வந்தான், பாஸ்டர் 10 லட்ச ரூபா கொடுத்தா 20 லட்ச ரூபா கிடைக்கும். நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஏன் இப்படி வாடகை கொடுக்கணும்? அழகாக ஒரு இடத்த என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாமே. தந்திரமாக வரான் பார்த்தீங்களா? 10 கொடுத்தா எவன் கொடுப்பாங்க? நான் கொஞ்சமாச்சும் நம்ம யோசிக்கிறோமா? 10 லட்ச ரூபா கொடுத்தா 20 லட்ச ரூபா கிடைக்குமா? 1 கோடி கொடுத்தா பண ஆசை எவனைத்தான் விடுது. நான் சொன்னேன், எனக்கு அப்படி சர்ச்சை கட்டணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அப்படி 10 + 10 வாங்கி ஒரு இடம் வாங்கி சர்ச்சை கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் சபையை நான் கட்டுவேன். இப்போ தான் ஜனங்களுக்கு ஜீவனே வந்திருக்கு. என் சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. அவர் கட்டி தர்ற வரைக்கும் இப்படி ஆராதிப்போம், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோம், இல்லை வெயிலே உட்காந்து ஆராதிச்சிட்டு இருக்கோம், இல்லை புழுக்கத்துக்குள்ளே உட்காந்துருக்கோமா? நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை 2வது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.